எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குருமா வைக்க போறோம். சப்பாத்தி, பூரி, புலாவ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காவை போட்டுக்கலாம். இந்த தேங்காயில் உள்ள மேலே இருக்க அந்த ஓடு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் முத்தலா தேங்காய் இருந்ததுனால நான் ஓடு எடுத்துட்டேன். இளம் தேங்காயாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பாருங்கள், 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பொட்டுக்கல்ல 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இஞ்சி தேவையில்லை, இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். பெரிய வெங்காயம்னா கட் பண்ணேன். அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அது வந்து அந்த குருமா கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். பல்ஸில் போட்டு துருவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த குருமா வைக்கிறதுக்கு இதில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணி இலையை ஒரு சின்ன பீஸ் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டு அதை போட்டலாம். 2 பட்டை, கல்பாசி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன பீஸு, இது ஒரு 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும் எண்ணெயில். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த வெங்காயத்தை வந்து நல்லா செவக்க வதக்கிட்டோம். நான் இதில் வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதுவும் நல்ல மெல்லிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதை ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குங்க. அப்புறம் நூக்கல் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் கலரில் இருக்குங்களே, அதுதான் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதை போட்டு குருமா வச்சாலும் நல்லாயிருக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இது ஒரே ஒரு நூக்கல் சின்ன பீஸ் எடுத்து இதை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 8 பீன்ஸ் எடுத்து இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி தான் இது, இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே இந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கணும். இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது இல்லை அப்படின்றவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் இந்த கலவையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்த குழம்பை வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் குலையாமல் சூப்பராக கிடைக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம குருமா வந்து எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். சும்மா பாருங்கள், அட்டகாசமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. காயும் நல்லா வந்திருக்கு. எதுவுமே வந்து குழஞ்சி போகாமல் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு குழம்பு. குருமா பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். நல்லா ஒரு கொத்தமல்லி இலையை அப்படி தூவி விட்டு நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தியை சுட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய காயெல்லாம் போட்டு ஒரு குருமா செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குருமாவை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
மறுபடியும் எனக்கு வச்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு குருமாவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.